மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாயோடு இருக்கார், ராசிநாதனோடு இருக்கார், சந்திரமங்கல யோகமாக இருக்குது. ஸோ அஸ்வினி பரணி கிருத்திகா நட்சத்திர பெண்கள் இந்த மகளிர் தினத்தில் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டிப் என்ன? நம்ம டெய்லி சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ இல்லை வீட்டில் மற்றவங்களோட சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கோ நட்சத்திர பரிகாரங்கள் அப்படின்னு உண்டு. ஸோ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான டிப் என்ன? உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய். ஸோ ஜென்ரலாக என்றைக்கெல்லாம் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கோ, ஸோ மிதுனத்தில் இருக்கக்கூடிய நாள்லாம் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறையா இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் நீங்கள் அன்றைய நாளில் அது எந்த வாரமாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அது திங்களாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம். ஸோ இம்மெட்டீரியல் இர்ரெஸ்பெக்டிவ் அது என்ன டேயாக இருந்தாலும் சந்திரன் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு செவ்வாயோடு சேர்ந்துருக்கோ அது மிதுனத்தில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ ராசிநாதன் செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாளில் சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறது. அன்றைக்கெல்லாம் உங்கள் கையால் போயிட்டு ஏதாவது அம்மன் கோவிலில் துவரம் பருப்பு தானம் கொடுங்க. அப்படி துவரம் பருப்பு நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் உங்களுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை ஃபைப்ராய்ட்ஸோ யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் அதிக ப்ளீடிங்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷனுக்கெல்லாம் டியூ இருந்தீங்கன்னா அதுக்கான நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும். அப்ரைசல்லாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மனதிற்கு ரொம்ப ஒரு அற்புதமான அமைதியான சந்தோஷமான நாளாக அமைகிறது. சனிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம்.